ஹாய். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் தான். சரிங்களா? அந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரி விசிட் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளர்கிறதுக்கு சில விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல தூக்கம். ஒரு நைட் டைங்களில் ஒரு 8 மணி நேரம் டீப் ஸ்லீப் வரக்கூடிய ஒரு சூழலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸை பார்த்து தான் வளர்கிறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க முன்னாடி நடிச்சிடாதீங்க, சண்டை போட்டு கடுமையான வார்த்தைகள் வந்து பேசிடாதீங்க. ஏன்னா உங்களை பார்த்து தான் வளருவாங்க, பேரண்ட்ஸை பார்த்து தான் வளர்கிறாங்க. சரிங்களா? நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்பாடுகளை நம்மக்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு. இன்றைக்கி சத்தான ஆகாரங்களாக இருக்கான்னு பார்த்தா பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு பாக்கெட்டில் வரக்கூடிய எந்த உணவுகளையும் வாங்கி கொடுக்காதீங்க. முக்கியமாக சீனி மைதா சார்ந்த எந்த உணவுமே வாங்கி கொடுக்காதீங்க. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால் வீட்டிலேயே நல்ல ஆரோக்கியமான முறையில் காய்கறிகள், கீரைகள், பயறு, பருப்பு வகைகள் இது சம்மந்தப்பட்ட உணவுகளை வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. சாப்பிட்டு சத்தான குழந்தைகளாக வளரட்டும். வியாதிகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். சரிங்களா? பாய்.